மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணவறையில் வந்து விஜயும் ரேணுகா வந்து உட்காண்ட்ருக்காங்க. கல்யாணம் வந்து நடக்கிற டைமில் வந்து நம்ம மல்லி வந்து நல்லா ஆக்ரோஷமாக வந்து மாறி வந்து, "நீ வந்து ரேணுகாவா? நீ வந்து ரேணுகாவா? அதுவும் நீ வந்து விஜயோட முதல் மனைவியா? நீ யார் என்னன்றதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஏதேதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து உண்மையா இல்லை மல்லிக்கு வர்ற கனவா, இல்லை ரேணுகாவுக்கு வர்ற கனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை யாருக்கு இந்த கனவு வருது, இல்லை நிஜமாவே வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்களான்னு தெரியல. மல்லி வந்து சொல்லிட்டுருக்காங்க, "நான் எத்தனை டைம் சொல்கிறது, இவ ரேணுகா கிடையாது, இவ சுடரு, ஏன் உங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேன்து" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லவுடாக வந்து கத்திகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி சொல்கிறது வந்து யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் வந்து ஆல்ரெடி வந்து நிஷா, ராஜேஸ்வரி, கதிரேசனுக்கு எல்லாருக்குமே வந்து மல்லி வந்து எதிரியாக வந்து இருக்காங்க. அதனால் வந்து மல்லி சொல்கிறது வந்து யாருமே வந்து நம்ப மாட்டேறாங்க. ஏன் இன்க்ளூடிங் விஜயே வந்து மல்லி வந்து அவ்வளோ பிடிக்கும், மல்லி தான் வந்து எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறவரே வந்து மல்லி சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட வந்து எடுத்துக்காமல் வந்து தாலி கட்டுற அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து போயாச்சு. இந்த இடத்துல வந்து தாலி கட்டுற சமயத்தில் தான் வந்து மல்லி வந்து ரேணுகாவை, நான் ஜெயிலுக்கே போனாலையும் பரவாயில்லடி, ஆனால் வந்து உனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது, அதுவும் வந்து என்னோடய வீட்டுக்கார் கையால் உனக்கு திரும்ப கல்யாணம் நடக்கக்கூடாது, யாரோ ஒருத்திக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கிற குத்து விளக்கை எடுத்து குத்துறதுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே குத்தாமல் தடுத்து, "நீ முதல்ல எங்கள் மணமேடையிலேருந்து எழுந்து நீ வெளியே போ, நீ வந்து சுடர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இவ ரேணுகாவே கிடையாது, நீங்களாம் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுத்து வந்து வெளியே தள்ளி விடுறாங்க. இது வந்து கனவா இருக்குமா, நிஜமாக இருக்குமா, இல்லை இது மல்லிக்கு வர்ற கனவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை இது ரேணுகாவுக்கு வர்ற கனவா, அப்படி கனவு வந்து ரேணுகாவே வந்து ஏதாவது வந்து உளர போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவோட வந்து அங்கே ஒரு ஆள் வந்து தீவிரமாக வந்து பதட்டத்தில் இருக்கார். யார் அப்படின்னா நம்ம ரகு தான். ஏன்னா இந்த கல்யாணத்தை நம்பி தான் வந்து நம்ம இவங்களோட ஃபேமிலியை அழிக்கிறதும், விஜயை பழி வாங்குறதும், இந்த சொத்தெல்லாம் வந்து நம்ம அபகரிக்கிறதும் கைந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வந்து நடக்குதா இல்லையா, அங்கே என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் போயிட்டு உடனே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படியே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே அந்த இடத்துல வந்து ரகு வந்து இம்மீடியட்டாக வந்து ரேணுகாவாக இருக்கிற சுடருக்கு வந்து உடனே வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதையும் மீறி இது எல்லாத்தையும் மீறி வந்து மல்லி வந்து எப்படி வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க, தன்னோட வாழ்க்கையை வந்து எப்படி காப்பாற்றிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ரேணுகா பண்ணுற அலப்பறை வேற தாங்கவே முடியல. தாலி கட்டாததுக்கு முன்னாடி வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இன்னும் தாலி கட்டிட்டா வந்து என்னெல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கேட்கவே முடியல. என்ன அப்படின்னா, அவ்வளோதான் மல்லி, உன்னோட வாழ்க்கை வந்து முடிஞ்சது, என் கடவுள் வந்து என் பக்கம் இருக்கார், எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, உனக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது, என்ன தெரியுமா, என் கழுத்தில் தாலி ஏறப்போகுது, உன் கழுத்தில் வந்து தாலி இறங்க போகுது, இதுக்கப்புறம் விஜய் வந்து உன்னை இந்த வீட்டை அனுப்புறது மட்டும்தான் வேலை, அதை மட்டும்தான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியும் வந்து அவகிட்ட ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல், அது எப்படி இப்படி நடந்துடும், கடவுள் வந்து கெட்டவங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து கையை விட்டுருவார். அது மாதிரி கடைசி நிமிஷம் வந்து தாலி வந்து உன் கழுத்தை கட்டுற வர்றதுக்கு வந்தாலும் அந்த ஒரு செகண்டு போதும் நீ ஃபீல் பண்ணுறதுக்கு, கஷ்டப்படுறதுக்கு, அதை நினச்சி தாலி ஏறலன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஒன்று நடக்கும், இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க. மல்லி ஏன் இந்த நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னா, காரணம் வந்து கடவுள் தான். கடவுள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டவங்கள வந்து நினச்சதெல்லாம் நடத்திட மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் வந்து உண்மையாக இருக்கிறவங்கள வந்து கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குடும்பத்தை வந்து ஒருத்தி வந்து இப்படி கெடுக்கிறா அப்படின்ற போது என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபேமிலியை வந்து நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அந்த வெண்பான்றவ ஒரு எவ்வளோ ஒரு அழகான குழந்தை வந்து யாருக்கும் இல்லாத மெச்சூரிட்டி வந்து வெண்பாக்கு. அப்படி இல்லாத போது ஒருத்தருக்கும் கெட்டதை நினைக்காத இவங்களோட ஃபேமிலியில் வந்து ஒருத்தி வராளே, அது சொத்துக்காக வந்து வராளே அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தில் வந்து மல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை வந்து நம்மளால் நிறுத்த முடியல, இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எந்த ஒரு பிளானும் இல்லை. விஜய் வர சொன்னாரே அப்படின்றதுக்காக கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. வராமல் இருக்கவும் முடியாது, ஏன்னா வந்து வரலன்னா அதுக்கும் ஏதாவது சொல்லி எல்லா பிளானையும் வந்து மாற்றி விட்டுருவாங்க.
மல்லி வந்து வராதுக்கு காரணம் அவள் வந்து வயிற்றெரிச்சல் படுறா, அதனால தான் வந்து அவள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் மாற்றி விட்டுருக்காங்க. இப்போ வந்ததும் வந்து மல்லி வந்ததும் மல்லி வருந்து வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா, ராஜேஸ்வரி, ரேணுக்கெல்லாம் போயிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. மல்லி உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லையா, எதுக்கு நீ இப்படி வர, உனக்கு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஏன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லா பதிலும் வந்து விஜயை வந்து அன்றைக்கி சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து இந்த நிஷா அடங்காமல், எதுக்கு என் அக்கா வாழ்க்கையை கெடுக்கிற, என் அக்கா தானே முதல் மனைவி, நீ ரெண்டாவது மனைவி தானே, உன் வாழ்க்கை பறி போகுது, உன் தாலி பறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கள் அக்காவை வந்து பழிவாங்க நினைக்கிற, எங்கள் அக்காவை வந்து கொல்ல பார்க்குற, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறே, நீ நல்லா இருப்பியா, உனக்கெல்லாம் எதுக்கு நீ இந்த பூமியில் வந்து உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா என்னென்னமோ வந்து சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன நிஷா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேணுகாவை கொஞ்சம் சீக்கிரம் வந்து முகத்தை காட்டுங்க, முடியல எங்களால், எவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் வந்து பொறுமையாக இருக்கிறது, பொறுமை இழந்து நாங்களே வந்து மனசு மாறிடுவோம் போல், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் கூட எங்களால் சகிச்சுட்டு பார்த்துக்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து ஒரு ரேணு சுடரு அப்படின்ற ஒரு கெட்டவளோட வந்து ஆட்டம், அதோட அதிகாரம், இது எல்லாத்தையும் வந்து இதுக்கப்புறமும் இன்னும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு கோபம், இன்னமும் வந்து மல்லியை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து மன வருத்தத்தில் இருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக வந்து இதை இன்றைக்காவது வந்து முடிச்சு விடுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.